விஜய். பிரேமலதா மேடம் வந்து சட்டசபையில் நேற்று பேசும்போது முதலமைச்சரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் வந்து எம்எல்ஏ வந்து குதிரை பேரம் பேசி எம்எல்ஏவை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, இது சட்டசபையில் இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எப்போவுமே நடந்ததில்லை, அதுக்கு விளக்கம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுருக்குறீங்க. நாங்கள் ஒன்று கேட்குறோம், உங்களுடைய கொள்கை கோட்பாடு விஜயகாந்த் ஆரம்பித்தது கட்சி எந்த வகையில் எதை எதிர்த்து ஆரம்பித்தார், இன்றைக்கி அவர் இல்லாமல் போனதுக்கு காரணம் யார், அதுக்கு யாரை நம்ம சொல்கிறது, அது நாங்கள் யாரையும் நாங்கள் சொல்லணும் இல்லை, அது உங்களுக்கே தெரியும் யாரால இன்னைக்கு விஜயகாந்த் இல்லாமல் போனார், கேப்டன் இன்னைக்கு இல்லாமல் போனாருன்னு. இன்றைக்கி மூச்சுக்கு 300 முறை கேப்டன் அவர்கள் கேப்டன் சொல்கிறீங்களே, அந்த கேப்டன் இல்லாமல் போனதுக்கு காரணம் யார்? இதை நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றதே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, முதலமைச்சரை கேட்குறீங்க குதிரை பேரம் பேசுகிறீங்களான்னு. உங்களுக்கு என்ன பேரம் பேசுனாங்க? குதிரையாவே மிஞ்சி நீங்கள் போய் அந்த கட்சியில் சேர்ந்து கூட்டணி அமைச்சு இன்னைக்கு அந்த கட்சிக்காக முன்னாள் முதலமைச்சரை ஸ்டாலின் அண்ணன்றீங்க. உங்கள் வீட்டுக்காரு கேப்டன் விஜயகாந்த் என்ன ஆனார், அவர் மறைவுக்கு காரணம் யார், இதெல்லாம் எப்படி நீங்கள் தெரியாமல் போச்சு உங்களுக்கு? அப்போது நீங்கள் விஜயை பேசக்கூடாது, முதலமைச்சரை நீங்கள் பேசக்கூடாது. குதிரை பேரம் நீங்கள் பேசுனீங்களா, நீங்கள் குதிரை பேரத்துக்கு அடிப்பணிஞ்சு போயிட்டீங்க. அடிப்பணிஞ்சதுனால தான் நீங்கள் இன்றைக்கி டிஎம்கே கட்சியில் கூட்டணி வச்சு உட்காந்து முன்னாள் முதலமைச்சரை அண்ணன் சொல்கிறீங்க. அந்த வார்த்தை எங்களாலேயே ஏற்றுக்க முடியல, உங்களால் அது எப்படி சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு அது தெரியல. அதனால் முதல்ல நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஏதோ வந்தோம் அங்கே நின்று பேசணுன்றதுக்காக வாய்க்கு வந்தது பேசிட்டு போயிடாதீங்க. என்ன, அங்கே சட்டசபையிலேயே அந்த எம்எல்ஏவும் சொல்லிட்டார், எனக்கு யாரும் குதிரை பேரம் பேசலை, நானாக விருப்பப்பட்டு தான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டார். இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாங்கள் எல்லாரும், நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்போம்.